பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இன்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் அறிவித்திருந்தது. ஆனால் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே மாற்றுத்திறனாளிகளை கைது செய்வதற்கான வேலைகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் கூட என்று பாராமல், மனிதாபிமானம் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் நடத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காமராஜர் சாலை முழுவதும் ஆங்காங்கே மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அதிமுகவின் ஸ்டாலின் அரசு அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டி இன்று போராட்டம் நடத்த இருந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளை பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை ஆந்திர மாநிலத்தைப் போலவே 6000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும். நிறுத்தப்பட்டுள்ள உதவித்தொகையை உடனடியாக மீண்டும் வழங்க வேண்டும். வருவாய்த்துறை மூலமே உதவித்தொகையை வழங்கப்படும் என்று நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னையில் கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் அறிவித்திருந்தது. ஆனால் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே மாற்றுத்திறனாளிகளை கைது செய்வதற்கான வேலைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட எழிலக வளாகத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் போராட்டத்துக்கு வருகை தரும் மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்து விடுவதாக மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை என்பது மிக மிக குறைவாக இருப்பதாகவும் 1500 ரூபாய் என்ற உதவித்தொகையை ஆந்திர மாநிலத்தில் வழங்குவது போல 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் இன்று போராட்டம் நடத்த இருந்தனர். ஆனால் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த மாற்றுத்திறனாளிகளை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் கூட என்று பாராமல், மனிதாபிமானம் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் நடத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தமிழக நிதிநிலை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று வருவதால் காமராஜர் சாலை முழுவதும் ஆங்காங்கே மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். Dale,